Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான surface areas and volumes-ல இருந்து question number 3 பார்க்க போறோம். A toy is in the form of a cone of radius 3.5 cm mounted on a hemisphere அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கோன் இருக்கு, அந்த கோன் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் மேல இப்படி மவுண்ட் ஆயிருக்கு. இப்படி இருந்தது நம்மளோட டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இருந்த இந்த கோனும் இந்த ஹெமிஸ்பியரும் இப்படி அட்டாச் பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட ரேடியஸ் வந்து 3.5 இருந்தது. அப்போ வந்து உங்களோட கோனுக்கும் 3.5 தான், ஹெமிஸ்பியருக்கும் 3.5 தான். ரேடியஸ் வந்து 3.5ன்னு கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்க, சேம் ரேடியஸ்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் வந்து 15.5. அதாவது இந்த டாயோட இங்கேருந்து இந்த பாட்டம் வரைக்கும் டோட்டல் ஹைட் வந்து 15.5 இருந்தது. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய்ன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த டாயை பெயிண்ட் பண்ணணும்னு யோசிங்க. சர்ஃபேஸ் ஏரியானால பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிங்க. மேலே ஒரு கோனையும் கீழே ஹெமிஸ்பியரும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கோனோட பாட்டமும் வெளியே தெரியாது, இந்த ஹெமிஸ்பியரோட டாப் அது ரெண்டும் தான் ஜாயின் ஆயிருக்கும், அது ரெண்டுமே வெளியே தெரியாது. அப்போ அந்த இடத்துல நம்மளால பெயிண்ட் பண்ண முடியாது. அப்போ வெளியில் தெரிகிற நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியாவில் இந்த பாட்டம் வந்து கிடையாது. அப்போ நம்ம சிஎஸ்சி ஆஃப் த கோனையும் சிஎஸ்சி ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஆட் பண்ணோம். ஆனால் கொஸ்டினில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்களே மேம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்மாக நம்ம அப்ளை பண்ணக்கூடாது டெஃபினட்டாக. அவங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாயின்னு கேட்டிருக்காங்க. இந்த டாயோட ஷேப்போட டோட்டல் சர்ஃபேஸ் மேலே கீழே சேர்த்து எல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ வரும்ன்றதான் உங்களோட கேள்வி. ஸோ கோனை தனியாக கண்டுபிடிக்கணும், ஹெமிஸ்பியரை தனியாக கண்டுபிடிச்சி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். கோனுக்கு பாட்டம் வெளியே தெரியுமான்னு பார்க்கணும். கண்டிப்பாக தெரியாது, அந்த இடத்துல நம்மளால் பெயிண்ட் பண்ணவே முடியாது. அப்போ சிஎஸ்சி ஆஃப் த கோன் ப்ளஸ் சிஎஸ்சி ஆஃப் த ஹெமிஸ்பியர் தான் நம்ம எழுதணும். ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஷேப் ஜாயின் ஆகிருக்கு, இதில் எல்லா வேல்யூஸும் எடுத்து முதல்ல லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெமிஸ்பியருக்கு அவங்க கொடுத்துருக்க ரேடியஸ் எவ்வளோ, 3.5 சென்டிமீட்டர். அதுமாதிரி கோனும் அதே தான், ஏன்னா சேம் ரேடியஸ், அது அப்படி இருந்தால் தான் அது மேலே கரெக்டாக அப்படி அட்டாச் ஆகிருக்கும். இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து டோட்டல் ஹைட்டு தான் வந்து 15.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஹெமிஸ்பியரோட ஹைட் இருக்குல்ல, இது வந்து டெஃபினட்டாக 3.5 தான் இருக்கும். ஏன்னா ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் என்ன ரேடியஸோ அதே அளவுக்கு தான் ஹைட் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்பியர் ஷேப்பு, சென்டர்லேருந்து எல்லா பாட்டம் டாப் எல்லாம் சேம் டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. அப்போ ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து 3.5னா இந்த மொத்த ஹைட்டில் ஹெமிஸ்பியரோட ஹைட்டு 3.5 விட்டுட்டு ரிமைனிங் இருக்க ஹைட்டு தான் யாருக்கு வரும், கோனுக்கு வரும். அப்போ கோனோட ஹைட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கோனோட ஹைட் இஸ் ஈக்குவல் டு 15.5லேருந்து இந்த 3.5 நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதுதான் ஹைட் ஆஃப் த கோன். இப்போ கொஸ்டினில் நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் தேவைப்படும் ஃபார்முலாக்கு. அப்போ ஸ்லாண்ட் ஹைட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கணும். ஃபைன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் எல்லாம் பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். சிஎஸ்சி ஆஃப் கோனோட ஃபார்முலா வந்து πrl. ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா சிஎஸ்ஐக்கு வந்து 2πr² அப்படின்னு நமக்கு தெரியும், இதை எழுதிட்டோம். இப்போ கொஸ்டினில் பார்த்தா எல் வந்து உங்கள் கொஸ்டினில் கொடுக்கல. இப்போ ஒரு கோனில் இந்த சென்டரில் வர்ற ஹைட் இருக்குல்ல, அது வந்து ஹெச்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரேடியஸ். இந்த சைடில் இருக்குல்ல, இதான் வந்து ஸ்லாண்ட் ஹைட். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஆக்சுவலாக இங்கே 90 தான் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, எப்போவுமே கோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லாண்ட் ஹைட்டோட ஸ்கொயர் வந்து h² + r² ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல் தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுக்கல. ஹைட்டு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 12² அப்படின்னு, ப்ளஸ் ரேடியஸோட வேல்யூ கொஸ்டினில் 3.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3.5² எழுதிக்கலாம். 12 ஸ்கொயர் பண்ணால் 12 12s are 144. 3.5 ஸ்கொயர் பண்ணால் 3 4s are 12 வரும். அப்புறம் இங்கே 0.25, ஏன்னா 5ல் முடிகிற நம்பரை நம்மளால் டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணிக்க முடியும். 5 ஸ்கொயர் பண்ணி 25 போட்டு 3யோட அடுத்த நம்பரோட மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 156.25 கிடைக்குது. 156.25 இதுதான் உங்களோட எல் ஸ்கொயர்டோட வேல்யூ. அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், ரூட் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் 156.25 ஆன்சர் தான் உங்களோட எல்லோட வேல்யூ. இந்த வேல்யூ 12.5ல் கிடைக்குது. இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம், இல்லை எஸ்டிமேஷன் மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். லாங் டிவிஷன்றது இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இப்படி 2 நம்பராக பேர் எடுக்கணும். இப்போ பின்னாடியே 2 நம்பராக பேர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால 1 1s are 1ன்னு போட்டுட்டு இங்கே மேலே 2ல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 1s are 2 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நம்பர் இங்கே 56ன்றதை இறக்கிடலாம். இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், இப்போ 2 பக்கத்தில் இங்கே என்ன போடுறீங்களோ அதே நம்பர் இங்கே போடணும். இப்போ 1 போட்டால் 21 கிடைக்கும், 2 போட்டால் 44 கிடைக்கும், 3 போட்டால் 69 கிடைக்கும். ஆனால் 56 விட 69 வந்து பெருசு இல்லை. அப்போ கண்டிப்பாக இங்கே 2 தான் இருந்திருக்கும். அப்போ இங்கே 2, இங்கே வந்து 44, இதை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் வந்து மேலே போயிடும். கடைசி நம்பர் 25ல் தானே முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக அது 5ல் தான் முடியும். ஸோ அடுத்த டைம் நம்ம கண்டுபிடிச்சா 5 தான் வருது.
இப்போ டெஃபினட்டாக இது வந்து 12.5ன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை மேம் இது வந்து எஸ்டிமேஷனில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்கன்னா, இப்போ 12 வந்து 144, 12ஓட ஸ்கொயர், 13ஓட ஸ்கொயர் வந்து 169. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த நம்பர் இருக்குது, கடைசியில் 25லே முடிஞ்சிருக்குல்ல. ஸோ அப்ராக்சிமேட்லின்னு போட்டு அந்த வேல்யூ நம்மளால் எடுக்க முடியும். ஸோ எல்லோட வேல்யூ வந்து 12.5. உங்களோட கோனுக்கு கோன் வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து 12.5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். பை காமனாக இருக்குது, ஆர் காமனாக இருக்குது. அப்போ இது உள்ள ஒரு எல்லும் இதுக்குள்ளே ஒரு 2 இருக்கும், ஒரு ஆர் இருந்திருக்கும். அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ கொஸ்டினில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது 22/7 மல்டிபிள் பை ஆரோட வேல்யூ கொஸ்டினில் 3.5ன்னு கொடுத்துருக்காங்க. 3.5 மல்டிபிள் பை எல்லோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 12.5 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ மறுபடியும் 3.5 தான். இப்படி எழுதிக்கோங்க. இந்த 3.5 டெசிமல் நம்பரை வச்சு எனக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் இது 35/10ன்னு எழுதி கேன்சலேஷன் கொண்டு போகலாம். இல்லை மேம் எனக்கு 7க்குள்ளே 2 3.5 இருக்குன்னு தெரியும், ஏன்னா 3.5 + 3.5 7 தான் அப்படின்னா நீங்கள் 3.5 1 சார் 3.5 2 சார்னு நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது 1 டைம், இது 11 டைம். ஸோ 11 இங்கே உள்ளே வந்து 12.5 இருக்குது, ப்ளஸ் 2வையும் 3.5 மல்டிபிள் பண்ணால் இங்கே 7 வரும். அப்போ 11 மல்டிபிள் பை 19.5 இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பரில் தான் ஆட் ஆகும், அதனால் 19.5 ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணால் 214.5 வருது. சர்ஃபேஸ் ஏரியான்றதுனால இதை சென்டிமீட்டர் ஸ்கொயரில் எழுதிட்டோம் அப்படின்னா இதுதான் உங்களோட அந்த டாயோட மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். கியூபாய்டிக்கல் பிளாக், ஒரு கியூபாய்டிக்கல் பிளாக் இருக்குது, அதாவது கியூப் ஷேப்பில் ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதோட சைடு வந்து 7 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இஸ் சர்மவுண்டட் பை எ ஹெமிஸ்பியர், இது மேலே ஒரு ஹெமிஸ்பியர் சர்மவுண்ட் ஆயிருக்கு. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டயமீட்டர் ஹெமிஸ்பியர் கேன் ஹேவ் அப்படின்னு முதல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கியூபிக் பிளாக் மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இப்படி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து இதோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிளாக்கோட லென்த் வந்து 7 அப்படின்னா அந்த பிளாக் அளவுக்கு நம்மளால் ஒரு ஹெமிஸ்பியர் மேலே வைக்க முடியும். அப்போ இதோட டயாமீட்டரும் எவ்வளோ இருக்கும்னா டெஃபினட்டாக 7 இருந்திருக்கும். 7 வந்து மேக்ஸிமம் நம்ம வைக்கலாம், அதை விட சின்னது கூட வைக்கலாம். மேக்ஸிமம் என்ன வைக்கலாம்னா 7 சென்டிமீட்டர் வைக்கலாம். பிளாக்கோட சைடு 7 இருக்கிறதுனால கிரேட்டஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியரும் 7 சென்டிமீட்டர். முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட். அப்போ இந்த சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாக்ஸ் மேலே இந்த ஹெமிஸ்பியர் வச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நம்ம பெயிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மற்ற 5 சைடும் பெயிண்ட் ஆகிடும். இந்த 6வது சைடில் ஃபுல்லாக பெயிண்ட் ஆகாது. இந்த ஹெமிஸ்பியர் உட்காந்துருக்க இந்த சர்க்கிள் போர்ஷன் மட்டும் என்ன ஆகாது, பெயிண்ட் ஆகுது. அதாவது பார்க்குறதுக்கு இது இப்படி இருக்கும். இப்போ இது உங்களுக்கு நல்லா புரியணும்னா, இப்போ இது வந்து நான் என்கிட்ட ஒரு கியூபாய்டிக்கல் பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் மேலே ஒரு ஹெமிஸ்பியர் நான் வந்து ஒரு கோகோனட் ஷெல் எடுத்திருக்கேன் ஹாஃப். இப்போ இது மேலே இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இது மேலே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கியூபை வந்து என்ன பண்ண போகிறோம், பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணும்போது இந்த கார்னர்ஸ் மட்டும் தான் நமக்கு வெளியே தெரியும். இந்த கார்னர்ஸ் மட்டும் என்ன ஆகும், பெயிண்ட் ஆகும். இது உட்கார்ந்துருக்கிற பிளேஸ் இருக்குல்ல, அது வந்து பெயிண்ட் ஆகாது. இது உட்கார்ந்துருக்கிற பிளேஸ் வந்து ஆக்சுவலாக என்ன போர்ஷன் மிஸ் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் தான் மிஸ் ஆகும். ஏன்னா இது சர்க்கிள் ஷேப்பில் தான் இது மேலே என்ன ஆயிருக்கும், அட்டாச் ஆயிருக்கும். அப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது இந்த கியூபிக்கல் பாக்ஸோட 5 சைடு, 6வது சைடில் இந்த சர்க்கிளை தவிர மற்ற எல்லாமே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 6 சைடோட சர்ஃபேஸ் ஏரியாவையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஹெமிஸ்பியர் உட்காந்துருக்க இந்த சர்க்கிளை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிளை மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம யாரை பெயிண்ட் அடிக்கணும், இந்த ஹெமிஸ்பியரை பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த இந்த கியூப் 6a² அப்படின்னு சொல்லுவோம். இதோட சைடு வந்து 7 சென்டிமீட்டர்னு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏன்னா இந்த இடத்துல சர்க்கிள் ஷேப்பில் ஒரு போர்ஷன் வந்து பெயிண்ட் ஆகாது, ஏன்னா அது மேலே தான் ஹெமிஸ்பியர் உட்காந்துருக்கு. அப்போது சர்க்கிளோட ஏரியா πr² மைனஸ் ஆயிடுச்சு. அந்த சர்க்கிளுக்கு பதிலாக அந்த இடத்துல இருக்க ஹெமிஸ்பியர் பெயிண்ட் ஆகும். ஹெமிஸ்பியருக்கு 2πr². உங்களோட ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஹெமிஸ்பியரோட டயமீட்டர் வந்து ஆக்சுவலாக என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஹெமிஸ்பியரோட ரேடியஸை ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஹெமிஸ்பியரோட ரேடியஸ், ஸோ ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் அப்படின்றத டயமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். அப்போ 7/2 அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். ஸோ அது எழுதியாச்சு. அதே மாதிரி தான் இந்த சர்க்கிளுக்கும், சர்க்கிளோட டயாமீட்டர் தான் 7. அப்போ அந்த சர்க்கிளோட ரேடியஸ்க்கும் நம்ம என்ன தான் அப்ளை பண்ணணும், 7/2 தான் அப்ளை பண்ணணும். அப்போ இவங்களுக்கும் ரேடியஸ், இவங்களோட ரேடியஸும் சேம் தான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 6a² மைனஸ் இது வந்து -1πr², இது +2πr² அப்படின்னு இருக்குது. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா +1πr² அப்படின்னு கிடைக்கும். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 6 × a² வந்து 7² எழுதிடலாம். ப்ளஸ் πr², பை வேல்யூ 22/7. கொஸ்டினில் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா அந்த 22/7 எடுத்துக்கலாம். 22/7 மல்டிபிள் பை r², ஆரோட வேல்யூ 7/2, ரெண்டு பேருக்குமே 7/2 தான். ஸோ r² வந்து 7/2 × 7/2, ஏன்னா ஸ்கொயர்னால் 2 தடவை எழுதணும், 2 தடவை எழுதிக்கோங்க.
ஒரு 7 கேன்சல் ஆகிடும், ஒரு 2 வந்து இதை 11 டைம் கேன்சல் பண்ணிடும். இப்போ இது வந்து 6 இன்ட்டு 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் இங்கே 11 7s are 77 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிட்டுறோம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 294 கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணும்போது 38.5, ஏன்னா 2 டேபிள் தான், அப்படியே ஹாஃப் எடுத்து கூட எழுதிடலாம். ரெண்டு பேரும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் 332.5 கிடைக்குது. சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றதுனால கொஸ்டினில் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் மேம் இதை வந்து 5 சைடை கண்டுபிடிச்சி அந்த கார்னர் ஆட் பண்ண முடியாதுன்னா, அந்த கார்னரோட எக்ஸாக்ட் ஏரியா நம்மளுக்கு வந்து ஒரு டெஃபினட் ஷேப்பில் கிடைக்காது, அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிச்சி நம்ம சர்க்கிளை மைனஸ் பண்ணி சம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.